நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கார்த்தி எந்திரிச்சிங்க வா. கார்த்தி கார்த்தி இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு இப்போ? என் அண்ணன் என்னென்னமோ சொல்றான்டா. அந்த பொண்ணு இல்லைன்னா வாழ முடியாதுன்னுலாம் சொல்றான்டா. என் அண்ணி ரொம்ப மனசு குழம்பி போயிருக்காங்களாம். இவன் போய் ஆறுதல் சொல்ல போயிருக்கான். ஆனா இவனுக்கே ஆறுதல் இல்லைன்னு சொல்லி சொல்றான்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடணும். அந்த சூர்யா எந்த ஒரு சதி வேலையும் பாத்திரக்கூடாது. யாருக்காக இல்லைனாலும் என் அண்ணனுக்காகவாது இந்த கல்யாணம் நடந்துடணும்டா கார்த்தி. நான் உன்கிட்ட பார்க்லயே வச்சு என்ன சொன்னேன்? யாரு என்ன தடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன் அண்ணனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? அந்த சூர்யா எம்மாத்திர வந்துருவான்னு நீ நினைக்கிற? தேவையில்லாம பயந்துட்டு இருக்க கலை. இதுக்கு நீ மனசை போட்டு குழப்பிட்டு வேற உட்காந்துருக்க. அதுக்காக இல்ல கார்த்தி, என்னை எல்லா சைடும் போட்டு குழப்புற மாதிரியே இருக்குடா. என்னென்னமோ எனக்கு தோணுது. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா கார்த்தி. வேற ஒன்றும் இல்லை. கல்யாண தேதி நெருங்க நெருங்க என் மனசுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்கு கார்த்தி. என்ன கேட்டா நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க என்ன நான் சொல்லுவேன்? என்ன உன் மனசு இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கு. உன்னை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, ஓகேவா? உன் கழுத்துல நான் கட்டுறதான் தாலி. வேற எவனையும் நான் கட்ட விட மாட்டேன்டி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய? என்ன அப்படி பண்ணிடலாமா? உன்னா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே சூர்யா எப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். பேசாம நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுவா இப்பவே. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. ஆனா என் அண்ணன் கல்யாணம். ஓய், என்னடா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் அப்படியே யோசிக்கிறீங்க மேடம். இல்ல என்னங்கிற? அதெல்லாம் முடியாது. உன் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். நான் சும்மா சொல்லி பார்த்தேன். ஆனா நல்லா விவரமா தாண்டி இருக்க. என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ சொன்னதுக்கு தானே நான் சரின்னு சொன்னேன். மூச்சி பாரு போடா. லூசு, நான் சும்மா சொன்னேன்டி. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி சொன்னேன், புரியுதா? நீ கவலைப்படாத. நீ எதை நினைச்சு கவலையே படக்கூடாது, புரியுதா? நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நீ சும்மா அப்படி குழம்புறத விடு, ஓகேவா? சூர்யா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்ல. நல்லபடியா கல்யாணம் ஆயிரும்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா கார்த்தி. கார்த்தி கொஞ்ச நேரம் உன் மார்பு மேல சாஞ்சு கட்டுமா? இந்த மார்பு மேல சாயறதுக்கு உரிமையானவளே நீதான். என்கிட்ட பர்மிஷன் வேற மேடத்துக்கு. இரவாக நீ நிலவாக நான் உறவாடும் நேரம் சுகம்தானடா. தொலையும் நொடி கிடைத்தேனடி, இதுதானோ காதல் அறிந்தேனடி. எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி உன் மார்பு மேல ஒரு 5 நிமிஷம் சாஞ்சிட்டா போதும்டா. அந்த கஷ்டம்லாம் பஞ்சா பறந்து போயிடும். இது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல தான் புருஷனா இருந்தாலும் சரி, லவ் பண்ற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப எனக்கும் இருக்கு. இப்ப என் மனசே லேசாயிருச்சு கார்த்தி. ஐ லவ் யூடா. கரை நீ பெண்ணே உனை தீண்டும் மலையாய். அந்த ஐ லவ் யூவை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா நல்லா இருக்கும். போடா கிறுக்கு பையலே. ஐ லவ் யூடா. நெஞ்சம் துடிக்க ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் உயிரே காதோறும் காதல் உரைக்க. எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல. இன்னமும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் மான மரியாதை எல்லாமே போயிருச்சு.
ராஜேஷ் பாத்தியா, இதுதான் என்னோட பெட்ரூம். இங்கனக்குள்ளதான் உன் போட்டோ வச்சு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்காரி இருக்காளே, வீட்டுல போய் போட்டு கொடுத்து அப்பப்பப்பா எவ்வளவோ பிரச்சனை ஆகி இப்ப பாரு, நான் நினைச்சு கூட பாக்கலடா ஓ பொண்டாட்டியா இந்த இடத்துல மறுபடியும் வந்து நிப்பேன்னு. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஆனா இது எல்லாமே உன்னாலதான் ராஜேஷ், உன்னால மட்டும்தான். நான் சந்தோஷமா தூங்குற நைட்டை விட தூங்காம சில நைட்டு நான் அழுத நாட்கள் நிறையவே இருக்கு. என்ன அந்த நாளை பூரா கணக்கு எண்ணி பார்த்தா நிஜமா சொல்றேன், அதுக்கு அளவே இல்லாம தான் இருக்கும். ஆனா இப்போ எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் தான் அம்மா அப்பா தான் சொத்தா நினைப்பாங்க. ஆனா அதை நான் உதறி தள்ளிட்டு நீ தான் எனக்கு முக்கியம் உன் கூட வந்தேன். ஆனா இன்னைக்கு என் அம்மா அப்பாவும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நீயும் உன்னோட அன்பு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம என்னோட பிறந்த நாளை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளா நீ மாத்திட்ட. என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற? பேசி முடிச்சாச்சா? எல்லாமே என்னாலன்னு சொல்லி சொல்றியே, நிஜமா அது கிடையாது. எதுவுமே என்னால கிடையாது, புரியுதா? நீயும் உன் அம்மா அப்பா மேல வச்சிருந்த உண்மையான பாசம் தான் இன்னைக்கு நீ இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அம்மா அப்பா மேல வச்சிருந்த பாசம் ஒரு சைடு இருந்தாலும் இதுல உன்னோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லடா, அதனாலதான் சொல்றேன். என்னோட பங்கு உன்னோட பங்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாசம் தான் இங்க ஜெயிச்சது, புரியுதா? அதனால பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காது. சரி ஓகே விடு, அப்படியே நடந்ததவே பேசிட்டு இருப்பா. இப்ப ரொமான்டிக் மூடுக்கு போலாமா? என்னவா சாருக்கு புதுசா ரொமான்டிக் மூடு? இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கே, இப்பெல்லாம் பண்ண மாட்டியே. என்ன எங்க வீட்ல ஏன் பெட்ரூம்ல இருக்கோ சாருக்கு ரொமான்டிக் மூடு வருதாக்கும்? அதெல்லாம் ஏகப்பட்ட ரொமான்டிக் இருக்கு. ஆனா மேடம் தான் எதையும் காட்டு விடுறது இல்லையே. ஸோ அதனாலதான் எதையுமே காட்டாம ஒதுங்கி இருக்கேன். ஓகே, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு? இப்ப எங்க வீட்ல ஏத்துக்கிட்டாங்க, இதே மாதிரி உங்க வீட்லயும் ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தொடங்கலாங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அதை சொன்னதே நான் தானே, அதை எப்படி நான் மறப்பேன்? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஒரு சின்ன ரொமான்ஸ் அது கூட பண்ணக்கூடாதா? அதை கூட மேடம் பண்ண விட மாட்டீங்களா என்ன? காலேஜுக்கு போனீங்கன்னா அங்க இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. சொல்ல போனா ஒரு புருஷனை கூட என்னையில நீ மதிக்கிறதே இல்ல. சரி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரமா அப்படின்னு பார்த்தா நான் வேலைக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் மேடம் மட்டும் தனியா இருக்கீங்க. உனக்கு மட்டும் ரெக்கார்டு எழுதுற இல்லாம எனக்கும் சேர்த்து நீ ரெக்கார்டு எழுதுற. ஓகேவா? இதுல நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. அப்ப 2 பேர் நைட்டு வருவோமா, சாப்பிடுவோமா, அப்படியே படுத்து தூங்கிடுவோம். இதுல எங்கடி எனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு? சொல்லு பார்க்கலாம். ஆமா ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான். கேட்கறப்பே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கூட அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. சரி விடு, இப்போ என்ன, ரொமான்ஸ் பண்ணணும் அவ்வளோதானே. ஜில் கிளைமேட்டு, நல்லா ஜோராக மழை பெய்யுது, அதுவும் எங்கள் வீட்டில் ஏன் பெட்ரூம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் யாருக்கும் கிடைக்கும் நீ நினைக்கிறடா புருஷா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஸோ உன்னோட ரொமான்ஸை நீ ஸ்டார்ட் பண்ணலாம். மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். மாலை வந்தால் என்ன, வேலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம், நேரம் தீயாய் மாறும். ஏ சஞ்சு, என்னடி நீ நல்ல காலத்துல புக் எடுத்து படிக்க மாட்டியே? அதெல்லாம் உனக்கு வராது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், மணி 10 மணி ஆயிருச்சு, நீ 9 மணிக்கு இழுத்து போத்திட்டு தூங்குறவ. என்னமோ ஆச்சரியமா இருக்கே. என்னவா? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு, நான் படிக்கணும். ரொம்ப தேங்க வச்சுக்கிறேன். சரி அதெல்லாம் விடு, உன் மூஞ்சி எப்பவுமே குரங்கு கணக்காக தான் இருக்கும். சரி அதை விட்டு தள்ளு. அப்புறம் காலேஜில் ஒரு வாரம் லீவ் விட்டாச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது. அப்புறம் அன்னைக்கு யாரோ சொன்னியே, வீடியோ கால் கூட பேசிட்டு இருந்தியே, பேர் என்ன, கவின். அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஹவ் இஸ் ஃபீலிங்? ஏண்டி என்ன கோவப்படுத்தணுன்னே அங்கேருந்து இங்கே வருவியா? இல்லை தெரியாம தான் நான் கேட்குறேன். போய் கம்முன்னு படுத்து தூங்குடி. மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்கு, இழுத்து போத்திட்டு அவ தூங்குற பாப்பாளா இப்போ தான் வந்து நீ வம்பெடுத்துக்கிட்டு இருக்கா. போடி, நான் முக்கியமான சில விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன். ஏ சஞ்சு, என்னடி நான் பாசமா பேச வந்தா கூட இப்படிதான் கடிச்சு விடுவியா எப்ப பார்த்தாலும்? கொஞ்ச நேரம் அது நம்ம அக்கா தங்கச்சியே இருக்கலாம்டி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இஞ்சி தின்ன குறை காட்டு வச்சுக்காதடி, நல்லாவே இல்ல. சரி வா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பாசமா இருப்போம். நீ புக்கை மூடி வை, அப்புறமா நீ புக் எடுத்து படிக்கலாம். நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பாசமா கொஞ்சி கொலாவுவோமா? ஏ ஏண்டி அறிவு கட்ட நாயே, என் வயித்து மேல ஏறி உட்கார்ந்திருக்க, இறங்கடி பண்ணி பிசாசே. ஏய் நம்ம 2 பேரும் கொஞ்சி கொலாவுவோம். வாடி, அப்பள தாண்டி நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி. நீ என்ன எனக்கு அக்கா? இப்ப பாரு உன் தங்கச்சியோட பாசத்தை உனக்கு காட்டுறேன். உனக்கு இப்படி ஒரு பாட்டா? சீச்சி, அதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவ. உனக்கு எப்படி தெரியுமா பாட்டு போடணும்? உன் கூடவே பிறக்க கூடாது, உன் கூடவே பிறக்க கூடாது, நான்
போடி போடி இத்து போனவளே. ஓ, என்னோட பாசம் உனக்கு வேச மாதிரி. சரி விட்ரி விட்ரி, சில சமயத்துல அப்படிதான் இருக்கும் என்ன. சரி, இப்ப கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசி பழகிட்டோம். உன்னோட பதிலுக்கு நீ என்கிட்ட பேசி பழகிட்ட, என்னோட பதிலுக்கு நான் உன்கிட்ட பேசி பழகிட்டேன். ஆனா இப்ப ஃபைட் ஆரம்பி. இப்ப தாண்டி தெரியும் அகல்யா யாருன்னு. வாடி, அடிச்சு மல்லு கட்டி இப்ப முட்டைய பிச்சு இருக்கல. நான் உனக்கு தங்கச்சியே இல்லடி. மரியாதையா இறங்கு, அடிச்சு மூஞ்சிய உடச்சு விட்டுருவேன். இறங்கி போயிரு. என்னடி வர வர அப்படி மிளகா கணக்காவே பண்ணிக்கிட்டு இருக்க? சி, தயவு செய்து இந்த மூஞ்சிய மாத்தடி, உனக்கு நல்லாவே இல்ல. இறங்குடி, ஃபர்ஸ்ட் கீழ இறங்கு. வந்திருக்கிறது நான் தான் தெரியாம அக்காவும் தங்கச்சி சும்மா பயந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் பயமுறுத்து. அக்கா அக்கா பேயக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. என்ன மட்டும் விட்டுருக்கா, நான் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து ஆசைப்படுறேன். இவள வேணா எடுத்துட்டு போ. ஏண்டி, நம்ம ரெண்டு பேரும் 1000 தடவை சண்டை போட்டாலும் நான் உன் அக்காடி. உன் கூடவே பொறக்க. யாரடி நீ? ஐயோ, அக்காவும் தங்கச்சி பண்ற காமெடி சத்தியமா முடியல. ஏய், ரெண்டு பொண்ணுங்களா, என்னைய பாருங்க. ஓ, நீங்க ஆம்பளை பையா, ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்ல பையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேச்சுல நல்லாவே தெரியுது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் 100 வருஷத்துக்கு. ஏண்டி அக்கா வடிச்ச? ஏண்டி அறிவு கட்ட நாயே, அதுவே செத்து போய் தானே ஆவி அழைச்சிட்டு இருக்க. அதுக்கிட்ட போய் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, கட்டு பயிர எப்படியாவது இந்த பேய் இப்ப துரத்துறதுக்கே வழி பாருடி. இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா பேய்க்கு. அண்ணா பேய் என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்களே. உங்களுக்கு என்னடா வேணும்? எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. பேய் என்ன, போயிருங்க. போகிறதுக்கா இந்த மலையில இவ்ளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தேன். என்னது, மலையில வண்டியில வந்தீங்களா? ஓ, நான் வண்டியில் வந்தேன் என்று சொன்னேனா? இல்லை, யம வாகனத்தில் வந்தேன். அதைத்தான் நான் வண்டி என்று கூறியிருப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ரெண்டு பெண்மணிகளும் ஏதோ அடித்துக் கொண்டு மல்லு கட்டி சண்டை போட்டு கொள்ளுவதாக நான் கண்ட மாதிரி இருந்தது. அது நான் இவகிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். தெரியாதமா என் வயித்து மேல ஏறி உட்கார்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அத ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். சரி, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. போங்க பேய் சார். ஓ, சரி சரி சரி. இப்ப நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கேன்? உங்க ரெண்டு பேத்துல ஒரு ஆளை நான் சாப்பிட போறேன். என்னது, சாப்பிட போறீங்களா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கல, அவளை வேற சாப்பிட்டுக்கங்க. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும். இப்பதான் நான் செமஸ்டர் எக்ஸாம் வேற எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இருங்க வரேன் பக்கத்துல. இவன் என்ன பேய் கிட்ட போய் காதுல குசு குசுன்னு பேசுறா. நான் என் காலேஜ்ல கபின்னு ஒருத்தரை உயிருக்கு உயிரா விரும்பிட்டு இருக்கேன். அவர் கூட நான் என் வாழ்க்கையை வாழணும். அதனால என்ன சாப்பிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். சரியா, நான் சொன்னா கேப்பீங்கல்ல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தியம் என்கிட்டே வந்து என்ன எதுவுமே பேச மாட்டீங்க? ஓ, அப்படியா? அவன் கூட நீ வாழணுமா? சரி சரி, உனக்காக நான் உன்னை சாப்பிடல, உன் தங்கச்சிய சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அவளையும் சாப்பிடாதீங்க. அவளே எனக்கு தங்கச்சி தான், என் உயிர். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் தேடி வந்த விஷயம் வேறு. கொஞ்ச நேரம் நம்ம இதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சுச்சு வந்துரும். நம்மளே தெரிச்சு ஓடிரலாம். அம்மா பேய்! ஏய், எதுக்குடி என்னை விட்டுட்டு போன அம்மா? அண்ணா பேய் என்ன பயமா இருக்குனா? வேணா என்ன எதுவும் செஞ்சிராதீங்க. நான் போறேன். ஐயா, பக்கத்துல வராதீங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. என்னது, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? ஆஹா, வரும். சரி சரி, நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் இந்த இடத்த விட்டு போறேன். என்னது கிஸ்ஸா? என்ன பேய் வந்து என்கிட்ட கிஸ் எல்லாம் கேக்குது? இத மட்டும் என் கவினுக்கு தெரிஞ்சது, நீங்க அவ்வளவுதான். போங்க. அன் டைம்ல வந்து இப்படி பயமுறுத்துற பேய் என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போ ப்ளீஸ், இல்லனா என் கவினுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். பாரு, இந்த சீன் போடுற வேலையில என்கிட்ட ஆகாது. எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுத்தீனா நான் போயிருவேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துலயே படுத்து தூங்குவேன். பக்கத்துல படுப்பீங்களா? ஆனா என் கவினுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால கிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் செய்ய முடியாது. ப்ளீஸ் போங்க. புரிஞ்சுக்கோங்க பேய் அண்ணா. ஏய், நான் ஒன்னும் மனுஷெல்லாம் கிடையாது, புரியுதா? நீ கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தீனா நீ கண்ணை திறக்கிறதுக்குலாம் நான் காணாம போயிருவேன். ஓகேவா? கண்ணை மூடிட்டு எனக்கு ஒரு கிஸ் பண்ணு பாப்போம். சரி, கண்ணை மூடுறேன். நீங்களும் கண்ணை மூடுங்க, அப்பதான் கிஸ் பண்ணுவேன். சரி சரி, கண்ணை மூடுறேன்.
நோ, ஓப்பன் யூ வாய்ஸ். கவின் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட் நின்னுட்டு இருந்துச்சே. கவின் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கோஸ்டே நான் தான். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, கால் பண்ணாலும் என்னதான் நேர்ல பேசுற மாதிரி வரமாட்டேங்குதுல்ல. சோ அதுக்கு தான் இந்த கோஸ்ட் பேசும். ஆனா உன் தங்கச்சி நீயும் வேற லெவல். அப்புறம் எப்படி கோஸ்டா இருந்தா தைரியமா முத்தம் கொடுப்பீங்களா நீங்க? என்னடி? நான் தான் சொன்னேன்ல முத்தம்லாம் கொடுக்க மாட்டேன்னு. அந்த கோஸ்டா இருந்தா நீங்க கம்பல் பண்ணி கேட்ட. நீங்க மட்டும் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு நேக்கா இனி கிஸ் பண்ண சொல்றீங்க. நீங்க சரியான ஆளு. சரி அது கோஸ்ட், இப்போ நேர்ல தானே இருக்கேன், ஒரு கிஸ். சீ போங்க கவின். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா கோஸ்ட் வேஷம் போட்டு என் பெட்ரூம் வரைக்கும் வந்து ஐயோப்பா சாமி வந்து கிஸ் கேக்குற நேரம் பாரு. போங்க. ஏண்டி உன்னை பாக்குறதுக்காக இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த கோஸ்ட் வேஷம் போடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ 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 வேணும்னா கண்கள் தள்ளாடி உறங்காமல் எங்கும் என்னாவே என்ன மாப்பிள்ள இவ்வளோ காலையிலே வந்திருக்கீங்க? என்ன அது ஒன்றும் இல்லைத்த, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. அதனால தாலி இதில் எடுக்கணும். புடவையெல்லாம் அன்னைக்கு எடுத்தாச்சு. தாலி எடுக்கணும்ல, அப்புறம் கண்ணகிக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கே எல்லாத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அத்தை, அதனால தான் இன்றைக்கே போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுன்னா இன்னும் 3 நாள் தான். அப்புறம் 3 நாள் மற்ற வேலைகளாக பார்க்குற மாதிரி இருக்கும்ல. சிம்பிளாக கோயிலில் தான் கல்யாணம் வைக்கிறோம், இருந்தாலும் வந்து அதுக்கே நிறைய வேலைகள் இருக்கும்ல அத்தை. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை சீக்கிரமாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு பண்ணி வந்திருக்கோம். என்னப்பா சொல்கிறீங்க? இன்னைக்கே எடுத்துக்கலான்னு சொல்கிறீங்களா? அவருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அதுல சம்மதம் தான் சொல்லுவாரு. அதனால நம்ம இன்னைக்கே போய் எடுத்துட்டு வந்துடலாம். என்னம்மா உங்க சம்மத வீட்டுக்காரவங்களாம் காலையிலே வந்திருக்க மாதிரி இருக்கு, என்ன விசேஷமா? இன்னும் 4 நாள்ல விசேஷம் நடக்க போகுது. அப்ப இது விசேஷ வீடு தானே. விசேஷ வீடுனா எல்லாரும் வருவாங்க போவாங்க. இவன் மூஞ்சியை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிக்கணும் போலே வருது. இவனை நான் தான் பெத்தனேன்னு கேட்டா ஐயோ என்னால முடியல, வாயை திறந்து வெளியே பேச முடியாத நிலைமையில இருக்கேன். இருடா மவனே, உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விடவே மாட்டேன். நீ ஆடுற ஆட்டத்துக்கு உனக்கு யாருமே முடிவு கட்டாமலா இருக்க போறாங்க. கண்டிப்பா யாராவது வருவாங்கடா. மரியாதையா தள்ளி நில்லு. தேவையில்லாம அவளை விட்டுக்கிட்டு அவளை டென்ஷன் படுத்தி நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மரியாதையா அவளை தள்ளி நில்லு. நீ சொல்லிட்டாப்ல நான் தள்ளி நின்றணுமா? அவ என் வருங்கால பொண்டாட்டி, அவ பக்கத்துல நிக்கிறதுக்கு உரிமை எனக்கு தான் இருக்கு, புரியுதா? என்ன டென்ஷன் படுத்தாத, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இது உங்க வீடு பாக்குறீங்களா? அடிச்சு மூஞ்சி போல உடச்சு விட்டுருவேன். மரியாதையா போயிரு. கார்த்தி சும்மா இருடா. இக்கிறது என்ன, இப்படி இடிக்க கூட செய்வேன்.